ஒரே ஸ்டைலில் படங்களை எடுத்து தள்ளி கொண்டிருந்தாலும் அதை மூச்சு முட்ட ரசிக்கிற இளைஞர்கள் கூட்டம் கௌதம் மேனனை ஹாட் லிஸ்டில் தான் வைத்திருக்கிறது. எப்பவும் இப்படி இளைஞர்களின் பல்ஸ் பிடித்து அடிக்கும் ரகசியத்தை புரிந்து கொண்ட அவரும் தன் ஸ்டைலை மாற்றிக்கொள்வதாக இல்லை. ஆனால் படத்தில் வேண்டுமானால் அவர் மாறாமல் இருக்கலாம், இப்படியும் படம் தயாரிக்கலாம் என்கிற வித்தையில் மனுஷன் எப்பவும் கில்லாடிதான். அவரது அச்சம் என்பது மடமையடா படத்தின் விளம்பரங்களில் கடைசி வரை பட தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரையோ அல்லது தனிப்பட்ட ஒருவரின் பெயரையோ போடாமல் படத்தை வெளியிட்ட முதல் சினிமாக்காரர் இவர்தான். ரசிகர்களை குழப்பம் இந்த ஸ்டைல் அவருக்கு ருசிக்க ஆரம்பித்ததுதான் விபரீதம். தொடர்ந்து அதே விபரீத முயற்சியில் இறங்கிவிட்டார் அவர். என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் இசையமைப்பாளர் யார் என்பதையே சொல்லாமல் படப்பிடிப்பையே முடிக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டார் அவர். படத்தின் ஹீரோ தனுஷிடம் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க என்று கூறி சில டியூன்களை காட்ட இது ரஹ்மானா தான் இருக்கும் அல்லது ஹாரிஸ் என்று சமாதானமானார் அவர். நிஜத்தில் ரஹ்மானும் இல்ல, ஹாரிஸும் இல்ல. இந்த வியத்தகு டியூன்களை போட்டவர் சாட்சாத் கௌதம் மேனன் தான். இந்த படத்துல 2 பாடல்களை கௌதம் மேனனே உருவாக்கி இருக்கிறாராம். இந்த பேரதிர்ச்சியிலிருந்து விடுபட்டாலும் ரஹ்மான் ஹாரிஸ் நினைக்க விட்டு இப்படி சிக்கனமா கதையை முடிச்சிட்டாரே என்கிற நரநரப்பில் இருக்கிறது திருவாளர் தனுஷின் திருமுகம்.